அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை படையில தேவனை ஆராதிக்க கூடியிருக்கிறோம், துதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு ஏற்ற வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளை செலுத்தி தேவனுடைய பிரசனத்துக்குள்ள கடை செல்ல போகிறோம். அல்லேலூயா. நன்றி செலுத்தி தேவனை துதிப்போம். அல்லேலூயா. பரிசுத்தமான நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை தேவனே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ராஜாதி ராஜனே கர்த்தாதி கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நீ ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவரை துதிக்கிறோம். அல்லேலூயா. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, ஜனமெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் ஜனமெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, பரிசுத்த ஆவியிலிருந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவியிலிருந்து உம் அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி
கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்திலே கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசனம் கடந்து வரட்டும். கடந்த நாட்கள் மூலம் எங்களை கண்மணி போல காத்த தேவனை, இந்த மாதத்திலும் ஆண்டவரை இதுவரை நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்த பொருள் கை கூடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளாய் கூடி ஆராதிக்கும் போதும் இந்த சமூகம் முன் சென்று ஆண்டவர் இந்த நாட்கள் தடைகள் யாவையும் நீக்கி ஆண்டவரே நீங்க பலனை கொடுக்கிறது கை கூடி ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நோக்கி துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்து இந்த நாட்களில் ஆண்டவரே தேவ பிரசனத்தை உணர்ந்து கொடுக்கிறது. ஆரம்ப இடத்துல வந்து ஒவ்வொரு சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொரு கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கொடுக்கலாம், ஊழிய காரணத்தை கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற சௌரனையை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை விடப்படியாக செபிக்கிறோம். சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட பொருட்படுத்தி இந்த ஆராதனை உமது கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்தி ஆசீர்வதிகள் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இணைந்து ஜெபிப்போம். உலகமெங்கும் நடக்கிறதான ஆராதனைகளுக்கான ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகமெங்கும் நடக்கிறதான ஆராதனைகளுக்கான ஸ்தோத்திரம். நடந்து முடிந்த ஆராதனைக்கு நன்றி. நடக்க போகிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து வரட்டும். ஆண்டவரை கர்த்தாவே, சபைகளிலே ஒரு இழப்புகளை கட்டடும். இந்த நாட்களும் ஆண்டவருடைய யுத்த சூழ்நிலை பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆராதிக்க முடியாமல் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை அங்கே கூடிய ஆராதிக்கிற இடங்களில் தேவ பிரசன்னம் கடந்து வரட்டும். ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை இந்தியா தேசங்கள் நடக்கிற ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காலங்களிலும் ஆவியானவர் ஊட்டப்பட்டு அதவரை இழப்புவதை காண கிருபை செய்யும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதாமை கூட வழி நடத்திய ஆசீர்வதிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. சங்கீதம் வாசிக்க போகிற 117 வசனம் தான் தருவது. இன்னைக்கு தெரிஞ்சவரோட நிச்சயம் வந்து இந்த 2 வசனங்களை வாசித்த பிற்பாடு தமிழில் இந்த 2 வசனங்களை படித்து சபையில் படிப்பார்கள். இப்பொழுது வாசிக்க கேட்போம். Psalm 117. Lobt den Herrn, all ihr Völker, lobt ihn alle Menschen auf Erden, denn seine Gnade ist groß und seine Treue besteht für alle Zeit. Halleluja. Amen. தமிழில் நாங்கள் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தேவனை துதிக்க போகிறோம், தேவனை ஆராதிக்க போகிறோம். சகோதரர்கள் தேவனை துதித்து பாடம் கொடுத்து இணைந்து நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமா பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய ஓய்வு நாளை தந்ததற்காக நன்றி சொல்வோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக அவருடைய கண்களை கிடைத்த கிருபை, அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைதோறும் எங்கள் மீது இருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. நம்மை பாதுகாத்த தேவன் கடந்த நாட்கள் முழுவதும் கிழமைகள் முழுவதும் நாங்கள் இப்போ வேலைக்கு போகும்போதும் எங்களை பாதுகாக்கிறது. மீண்டும் வீடு திரும்புவரை எங்களை காக்கிறது. வேலையிலே எந்த விபத்துகள் ஏற்பாடு எங்களை பாதுகாக்கிறது. எங்களோட கூட இருந்த கர்த்தர், எங்களை ரட்சித்த கர்த்தரை நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. இதுவரை உதவி செய்த வினேசரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யோவாயிரே, சுகந்தந்த யோவாராபா பெலந்தேசடா சமானந்த யோவாசாரோ, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறேன் ரோதி, எங்களை பரிசுத்தமாக்குற யோவாவின் காதை, எங்களுக்கு நீதி நியாயங்கிற யோவாசிக்கு இரக்கமுள்ள தேவனாயே நமன் ஜீவன தேவனாயே சாய் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, நான் மாம்சமான யாவருக்கு தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் உண்டோ என்றவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, யெகோவா ராபா சுகந்தருகிறவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, பெரியவரே உம்மை போற்றுகிறோம். சேனையின் கர்த்தாவை உம்மை நோக்கி பார்க்கிறோம், யெகோவா ஓசேன் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் வேலியே, 10,000 சிறந்தவர். சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் வேலியே,
சிறந்தவர். மகிமை 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 மேல் மகிமை. ஓ மகிமை 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 மேல் மகிமை. சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லேவியே, 10,000 சிறந்தவர். கர்த்தரும் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். கர்த்தரும் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். ஜீவனும் மானவர், பலனும் மானவர். ஜீவனும் மானவர், பலனும் மானவர். மகிமை 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 மேல் மகிமை. மகிமை 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 மேல் மகிமை. சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லேவியே, 10,000 சிறந்தவர். அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அதிசயமானவர், ஆச்சரியமானவர். அற்புதம் செய்பவர், ஆற்றல் நிறைந்தவர். அற்புதம் செய்பவர், ஆற்றல் நிறைந்தவர். மகிமை 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 மேல் மகிமை. மகிமை 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 மேல் மகிமை. சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லேவியே, 10,000 சிறந்தவர். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவர். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவர். எம்மை காப்பவர், உறங்குவதில்லையே. எம்மை காப்பவர், உறங்குவதில்லையே. மகிமை 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 மேல் மகிமை. மகிமை 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 மேல் மகிமை. சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லேவியே, 10,000 சிறந்தவர். சேனையின் கர்த்தரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லேவியே, 10,000 சிறந்தவர். மகிமை 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 மேல் மகிமை. மகிமை 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 மேல் மகிமை. கிறிஸ்துவின் துதிகளுக்குள் வாசம் வந்த தேவரே, பரிசுத்த எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவரே, இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்று சொன்னவரே, ஸ்திரியான கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரே, இஸ்ரவேலே நீ என்னுடையவர் என்று சொன்னவரே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னவரே, நீரே பெரியவர் அப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, பரிசுத்த இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினவரே, நன்றி இயேசுவே.
எல்லோருக்கும் தெரிந்த பாடல் ஃபாதர் பெர்மன் செய்ய பாடல். உணர்ந்து பாடுவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். பழைய பாடலாக இருந்தாலும் இந்த பாடலே நல்ல ஆழமான கருத்துக்கள் உள்ளது. அவை உணர்ந்து பாடுவோம். கத்தைய பிரசன்ன மகிமைகளை மூடட்டும். இந்த நாளில் அவர்களை வழிநடத்துவார்கள். ஹல்லேலூயா. நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறேன். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறேன். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கிறேன். பெரும் பெரும் காரியங்கள் செய்கிறேன். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. உணவுடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். உணவுடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே, நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினேன். கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கினேன். கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே.
நல்லவரே நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி 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 என்று துதிக்கிறோம். நல்லவரே நன்மைகளை நினைக்கிறோம். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. அதிசயங்கள் ஆயிரங்கள் செய்தவரே, தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றினவரே, நன்மையான ஈவுகளை நாள்தோறும் தருகிறவரே, கண்மணி போல காக்கிறவரே, கைவிடாமல் எங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பரே, பிரதான மேய்ப்பரே, பெரிய மேய்ப்பரே இயேசுவே, நீரே நேற்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உடையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, சொந்த இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவினவரே, கண்மணியின் மேலங்கள் கால்களில் நிறுத்தினவரே, மெய்துதிக்கும் பொதுப்பாடலை எங்கள் நாவில் வைத்தவரே, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை பாதுகாத்தவரே, இதுவரை உதவி செய்தவரே, இதுவரை தேவைகளை சந்தித்த யெகோவா நீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எபினேசரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யெகோவா ராபா சுகம் தந்தவரே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல பாதுகாத்தீரே. சோதனையில் என்னை தேற்றியே தைரியப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. தீராத நோய்களெல்லாம் தழும்புகளால் சுகப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். சகல துதி கரம் உமக்கே தரும். கரங்களை கட்டிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வது கர்த்தர் குறைந்து வழிநடத்துவாராக. இதுவரை நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன் தொடர்ந்து நடத்துவாராக. ஆகவே அடுத்த கிழமை வாச கூட்டம் இருக்கிறது. மாதத்தில் முதல் வாரங்களிலே பத்நாத்திலே வாச கூட்டம் நடக்கிறது. கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். அடுத்த 2ஆம் தேதி 26 வழக்கமாக நடக்கிறது. ஆனால் இம்முறை பத்னாக்கில் தேவந்த ஆராதனை நடக்கும். சுவாமிஷ்காலையில் அடுத்த கிழமை, அதாவது 9ஆம் தேதி நடைபெறும். 2ஆம் தேதியில் 9ஆம் தேதி திருவிருந்த ஆராதனை இந்த இடத்தில் நடைபெறும். பத்னாக்கிலே அடுத்த வாரம் முதல் வாரத்தில் நடக்கும். 2ஆம் வாரத்தில் சுவாமிஷ்காலையில் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆவியதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாட்களிலும் நாங்கள் கூடி வந்த ஆராய்ச்சி கொண்டிருக்க வேளையிலே நம்முடைய சக்தி சேர்த்த பள்ளிகளுக்கு பிறந்த நாளாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணி தேசங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். சிஸ்டர்
ரீசார்ஜனுடைய பிறந்த 22/5/24 மட்டும் இருந்தது. ஆவே சோதரிக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். பாஸ்டர் அவர்கள் ஜெயிப்பார்கள். சோதரி நமக்கு வந்தால் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண போகிறோம். சபை பிள்ளைகளோடு ஸ்தோத்திரம் அப்பா, சர்வவல்லமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்க தந்த இந்த வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, அப்பா உச்சியின் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் முற்றிலுமாய் நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறோம். நான் என்னுடைய பரிகாரியாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நீர் சரீரத்திலே சுகபலன் கட்டிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, முற்றிலுமாய் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வாஞ்சைகளை விருப்பங்களை உண்டு பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்கள் நாமே போதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்குகிறோம். இரத்த கொட்டைகளை மறைக்கிறோம். இப்பொழுதும் கொடுக்கப்பட்ட கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபைவராய் நாங்கள் இந்த நாளிலே கத்தாவே ஆண்டவரே, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்பா இந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளிட கடவர். இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். அடுத்து 24ஆம் தேதி அலேஷியாவோட பர்த்டே ஆகுது. அலேஷியா வாங்க முன்னது அலேஷியாவுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லமுள்ள தேவன், இந்த நேரம் அலேஷியாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே புதிய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனித தேவையிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த பிள்ளை ஞானத்திலும் ஆண்டவரே வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் அதிகமாய் விருத்தி அடையபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நீங்கள் தாமே கொடுக்கப்பட்ட பெற்றோர்கள் ஆண்டவரே பிள்ளை சகோதரியை உடைய கரத்துக்கு கொடுக்கிறோம். சபையோராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க. கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியின் மேல் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்கு. கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசனமாக்கி எனக்கு சமாதானம் இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். அடுத்து 25ஆம் தேதி சிஸ்டர் யோகியோட பிறந்த நாளாக இருந்தது. நான் ஜெபம் பண்ண போகிறோம். அதாவது நேற்றைய நாள் இருக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, சர்வவல்லமுள்ள தேவனே, நாளும் ஆண்டவரே கர்த்தாவே சோரிக்காய் நாங்கள் ஜெபிக்க ஒன்று கூட்டத்தாய்மாய் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் புதிய ஆண்டிலே கர்த்தாவே புதிய கிருபைகள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே கர்த்தாவே. அப்பா, சிங்கக்குட்டிகள் தாழ்ந்து பணியிடக்கும் கத்திரை தேர்வுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாமல் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தர் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நன்மையினால் திருப்தியாக அழுகெடுக்கு சமானமாய் உன் வயது வார வயது போல் வார என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் தாமே ஆண்டவரே கர்த்தாவே ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நேரி ஆளுகை நடத்தும்படி ஆட்சிக்கிறோம். அப்பா இப்போ ஆண்டவரே கர்த்தாவே அப்பா மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே நீர் பெரிய காரியம் செய்யப்படுவதற்கு நமக்கு நன்றி செலுத்தி இன்றையதிலும் கணவரையும் பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இது இப்பொழுதும் ஆண்டவரே இந்திய தேசத்திற்கு பெற்றோருக்காய் சொல்கிறோம். என்னுமாய் நாங்கள் ஒரு மனப்பட்டு கர்த்தாவே சபைவராய் இந்த மகளை பிதாகுமார் பரிசுத்தாய் நாமத்தை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதி உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக்கி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானங்கள் எடுக்கிறவர். இயேசு நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். தேசங்களுக்காக ஜெபம் பண்ண பிற்பாடு நாங்கள் காணிக்கை எடுப்போம். காணிக்கை இருக்கிற வரையில் சிறிய ஊழியர்களுக்கு வசனங்களை சொல்லப்படாது. ஆகவே நாயர் பாடசாலை இன்றைக்கு டீச்சர் வரை டீச்சர் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இதில் இருக்கலாம். பிரதர் அவர்கள் இப்பொழுது தேசங்களுக்காக
ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய ஜெபம் பண்ணி புதிய விடைகளை வசனம் கேட்க போகிறோம். அன்பான கர்த்தாவே, உற்சாகமாய் கொடுக்கிறது மேற்படி சொல்லி உற்சாகமனதோடு நான் கொடுக்கிறோம். எங்களை உங்கள் காணிக்கைகளை அங்கீகரிக்க ஆசீர்வதிக்க வந்த சிறிய பிள்ளைகளை கூட இந்த வழிநடத்தும், பெரியவர்களை கூட இந்த வழிநடத்தும், சிறிய வசனங்களை சொல்லும். இப்பொழுது மாண்டவரே அவர்களை ஞாபகப்படுத்த முடியாது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொருட்படுத்த வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வாங்க வசனம் சொல்றாங்க. உன்னை வலதுக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற நான் சாட்சியாதே. ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு உன்னை கேள்விகளை அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமென். ஹalleluya. நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டும் ஆண்டவரே இந்த மாத ஆராதனையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதித்தோம், ஆராதித்தோம். பொழுதுமுறை ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க பரிசுத்த ஆவியானவரே அப்பா எங்களை ஆட்கொண்டு நடந்தபடியால் உடைய வல்லமுள்ள பிரசன்னத்துக்களை நாங்கள் மறைந்து கொள்கிறோம் ஆண்டவரே. உச்சில் உள்ள ஆண்டவரை எங்களை ஆளுகை செய்ய மாட்டவரே வார்த்தை கொடுக்கிறார்கள். ஆண்டவரே உடைய சிலுவை நிழலுக்குள்ளே மறைந்து வந்திருக்கிற ஒருவரே இதுதாமை பொருட்படுத்தோடு நடந்தபடியால் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். செய்திக்கு ஆதார வசனமாக ஒரு வசனம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமை மாத்திரம் தரும். வெறுடைய செய்தியின் தலைப்பு வந்து பிரயோஜனம் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானிக்க போகிறோம். பிரயோஜனம் இப்போ அதாவது ஒரு பிரயாசப்பட்டால் தான் அது இந்த பிரயாசத்தின் மூலம் நாங்கள் பிரயோஜனங்களை அனுபவிக்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே சிந்திக்கும் பொழுது நாங்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று. இப்போ நாங்கள் எங்களுக்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். இப்போ ஒன்றுக்கும் உதவாத நம்மை தேவன் தெரிந்தெடுத்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக பாத்திரங்களாக தேவனங்களை மாற்றி இருக்கிறார். எனவே நாங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வதிலே அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே இந்த உலகத்துக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய், நாங்கள் வாழுகிற சமுதாயத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அப்படி நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வேதத்திலே சொல்லப்படுகிற சத்திய வசனங்களை நாங்கள் கேட்டு எவைகள் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்வதை நாங்கள் சுருக்கமாக இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களிலே வாழுகிறோம். தீமோத்தேயு புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருவான். அப்பொழுது மனிதனுடைய எப்படியே இருப்பார்கள், பெரியர்கள், பணப்பெரியர்கள் அப்படின்னு அந்த பட்டியல் வருகிறது. அதிலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்ப நாங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்த அந்த கூட்டத்திலே நாங்கள் இருக்காமல் மாறாக உண்மையாகவே
நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். முதலாவது இந்த தேவ பக்தியை குறித்து தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 1 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லப்படுகிறதை வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கு. அப்ப சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இப்ப எங்களுடைய சரீரத்தை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்க பாடி ட்ரைனிங் செய்கிறோம். அதெல்லாம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். அவைகளெல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் அந்த தேவ பக்தி என்பது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும். அதுதான் மிகவும் பிரயோஜனம் உள்ளது. அப்ப நாங்கள் என்ன தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது என்ன சொல்கிறார்? போதுமென்ற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயமா. உலகத்திலே நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை, ஒன்றும் கொண்டு போக போவதில்லை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் அதுவே போதும் என்று கடவுள். அப்ப நாங்கள் எதை இழந்தாலும் தேவ பக்தி உள்ள பக்தி அற்றவன் குறைந்து போகிறான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் போதும் என்ற மனதோடு நாங்கள் முடிவு பரியந்தம் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழும் பொழுது அதுதான் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்பதை வேதம் நமக்கு சொல்லி காட்டுது. அப்ப ஆண்டவர் கல்யாண புத்தகத்திலே சொல்லுகிறார், அதாவது ஆண்டவருக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசினார்களா. அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் பழைய பாட்டு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-18 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் விடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். ஆமென். பாருங்க, அதாவது தேவனை பின்பற்றுவது அவருக்கு முன்பதாக நாங்கள் பக்தியாய் நடந்த பிரயோஜனம் என்பது போல. அப்ப தீமை செய்கிறவர்கள் தானே தொடப்படுகிறார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே தீமை செய்கிறவர்கள் ஒவ்வொன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் பக்தியாய் நடந்த என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் வீணாக்கி விட்டது. அப்படி என்ற நிலையிலே இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் வரை என் சம்பத்தை சேர்க்கும் நாட்கள் வரும். அப்பொழுது வித்தியாசத்தை அப்பொழுதுதான் காண்பீர்கள். தேவன் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வர்களுக்கும் ஊழியம் செய்வர்களுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். அப்ப நாங்கள் ஆண்டவருக்கு செய்கிற கர்த்தருக்கு வேதம் சொல்வது, கர்த்தருக்குள் நாங்கள் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் வீணாகாது. எனவே நாங்கள் அசையாமல் உறுதியுடன் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய கிரியையிலே நாங்கள் பெருக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தேவ பக்தி என்பது, தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே அதுதான் எங்களுக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் இருக்கிறது. உலகத்தோடு ஒத்து நாங்கள் வாழும் பொழுது இம்மைக்காக நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுவோம் என்றால் சகல ஜனங்களை காட்டிலும் நாங்கள் பரிதபிக்கப்பட்டுள்ளாக இருப்போம். அப்ப ஆண்டவர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே ஆண்டவர் அவருடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் வருகிறது. அந்த நேரத்திலே தான் வித்தியாசத்தை காண முடியும். எனவே முதலாவது தேவ பக்தி, அடுத்தது நற்கிரியைகள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். தீத்து 3:8 வாசிக்கலாம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். அப்ப மனுஷருக்கு பிரயோஜனமானது என்ன, நன்மையானது என்ன? நல்ல கிரியைகள் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப நாங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அதாவது மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ள நல்ல நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப நாங்கள் எந்தவித நன்மையும் செய்யாமல்
நாங்கள் ஆண்டவருக்கு என்று ஏதாவது ஒன்றுமே செய்யாமல் இயேசுகளுக்காக உலகாய் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். அப்ப அவருக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற மனிதர்களை குறித்த ஒரு கரிசனை, ஆத்தும பாரம், அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாரம் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் வீண் பொழுது போக்குறவர்களாய், வேதம் சொல்வது நாட்கள் பொல்லாதான் அப்படினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொடுக்கிற தருணங்கள், வாய்ப்புகளை நாங்கள் நழுவ விடக்கூடாது. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் நன்மை செய்யும்படியாய் இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சின்ன சின்ன உதவிகளை கூட தேவன் எங்களை செய்யும்படியாய் அங்கே வழி நடத்தும் பொழுது தேவன் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தினார் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்ப நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்கிறோம். வேதம் சொல்வது கிரியை இல்லாத விசுவாசம் சென்றது. யாக்கோபு அழகாக சொல்லி வைத்திருக்கிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 14-17 வரை வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் முன்னேற்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாக இருக்கும். ஆமென். பாருங்கள், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படின்னா கீழ்ப்படிவில்லாத விசுவாசம். வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாங்கள் எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கலாம்? நம்முடைய விசுவாசத்தை காண்பித்தால் இதன் மூலம் நாங்கள் காண்பிக்க முடியும். அதாவது ஒருவர் ஆகாரம் இல்லாமல் இருந்தால் நாங்கள் வார்த்தையினாலே மாத்திரம் போய் சாப்பிட்டு இருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தேவைகளை கொடுக்காவிட்டால் அதே ஒரு பிரயோஜனம் இல்லை. வேதம் சொல்வது அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால், தேவன் உண்டு என்பதை விசுவசிக்கிறாய், அப்படி செய்வது நல்லது, வீணான மனுஷனே பிசாசுகளும் விசுவசித்து நடங்குகிறது என்று வேதம் சொல்றது. பிசாசு இது கீழ்ப்படிய முடியாது. பிசாசு அதாவது தேவனுக்கு நல்ல கிரியைகளை பிசாசு செய்ய முடியாது. ஆனால் பிசாசு விசுவாசிக்கிறது. நாங்கள் விசுவாசிகள் தான் கிரியை செய்ய முடியும். நாங்கள் தான் அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க முடியும். எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டங்களிலே நாங்கள் நற்கிரிகளை செய்து, அதாவது நாங்கள் வார்த்தையினாலே மாத்திரமல்ல கிரியையினாலே நாங்கள் விசுவாசித்து ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். பிரியமான இந்த உலகத்திலே நாங்கள் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவாது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்றால் பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒன்றால் இந்த உலகத்திலே நாங்கள் செய்கிற நல்ல கிரியைகள் தான். எனவே பிரியமானவர்களே, நற்கிரியை செய்ய நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்போம். இதுதான் பிரயோஜனம் உள்ளது மனிதர்களுக்கு. எந்தவித பிரயோஜனம் இல்லாத காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருந்தால் அதில் எந்தவித தேவனுக்கு நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. எனவே நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. எனவே நாங்கள் மூலமாக உலக நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நல்ல கிரியைகள் செய்து ஆண்டுடைய வார்த்தைகளை நாங்கள் அறிவித்து அந்த உலகத்திலே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எங்களால் முடிந்த அந்த அநீதியான உலக பொருட்கள் நிமித்தமாக நாங்கள் சிநேகிதர்களை நாங்கள் சம்பாதிக்கும் என்றாக இருக்கின்றோம். எனவே நல்ல கிரியைகள் நாங்கள் செய்வது இதுதான் மிகவும் பிரயோஜனம் உள்ளது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளது நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது நமக்கு என்ன பிரயோஜனமான காரியத்தை தேவன் செய்கிறார் சொல்லி வைத்திருக்கான்னு பார்க்கும் பொழுது, இப்போ நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய வழியில் நடக்கும் பொழுது சில வழிகளிலே நாங்கள் தவறி நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை சிருஷ்டிக்கிறார். அப்ப இந்த சிருஷ்டி என்பது இன்னைக்கு அது வரும் பொழுது அனைவரும் சோர்ந்து போவார்கள், அதை அற்பமாய் எண்ணுவார்கள். ஆனால் வேதம் சொல்றது, கர்த்தருடைய சிருஷ்டியை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. ஏனென்றால் தகப்பன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது ஒரு நோக்கம் இருக்கிறது. அதே போல நம்முடைய பரம தகப்பன் நம்மை சிருஷ்டிப்பது நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 12:10-11 வாசிக்கலாம்.
அவர்கள் தங்களுக்கு நலவென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிற்றித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிற்றிக்கிறார். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி. அதாவது 11வது வசனம் சிற்றை. அப்ப இந்த சிற்றை என்பது உலகத்தார் கொஞ்ச காலம் அதாவது அவர்கள் சிற்சிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பனும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு தானா நம்மை சிற்சிக்கிறார். அப்ப சிற்றை வருவது நல்லது, உபத்திரவம் வருவது நல்லது. தாவீது சொல்லுகிறார், உபத்திரவம் வந்தது, அதாவது நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நம்முடைய பிரமாணங்களை கை கொண்டேன் என்று. அப்ப ஆண்டவர் திருத்தி நடத்துகிறார். நமக்கு சில தண்டனைகளை அனுமதிக்கிறார். அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருந்தி நடக்கும் பொழுது பிரியமானவர்களே அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அப்ப யாரிடத்திலே அன்பு கூறுவாரோ அவர்களை தானா கடிந்து கொண்டு சிக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறபடினால் அன்பு கூறுகிறபடினால் தான் நம்மை சிருஷ்டிக்கிறார். அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அப்பா பிதாமே என்று புத்திர சுவிகாரத்தை நாங்கள் பெற்றவர்கள். அப்ப நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் நமக்கு சிற்றை உண்டு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வருகிற சிற்றைகளை நாங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. நாங்கள் அந்த நேரத்திலே சொல்ல வேண்டும், என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் ஆண்டவர் சிற்றையை அனுமதித்திருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையை நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய தவறுகளை விட்டு நாங்கள் திருத்தி நடக்க முயற்சிக்க வேண்டுமே தவிர சோர்ந்து போகிறதுக்கோ அல்லது அற்பமாய் எண்ணும் பொழுது அதனால் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எனவே அது நமக்கு சிற்றை நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகத்தான் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அது முக்கியமாக காணப்படுது. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேத வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப இந்த வேத வசனம் மிகவும் பிரயோஜனம் உள்ளவைகள். நமக்கு அதாவது ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்கள் அதாவது உபதேசம் பண்ணுவதற்கு, கடிந்து கொள்வதற்கு, நீதியை படிப்பதற்கு, சீர்திருத்துவதற்கு எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. கடைசி நாள் அதே தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் நீங்கள் வாசித்தால் கடைசி காலத்திலே இருக்கிற காரியங்கள் எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக சொல்லப்படுகிறது வேத வாக்கியங்கள். வேத வாக்கியங்கள் தான் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் தான் நமக்கு அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் போல் இருக்கிறது. அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டி என்று அழைக்கப்படுகிறது. அது கண்ணாடி போன்றது, நம்முடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடியது. எனவே ஆண்டுடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்கிற நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி, எனவே அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவரையை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே தான் வேத வசனங்கள் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்வது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்கிறார் பிரயோஜனமானவர்களை நமக்கு அவர் போதித்து நடத்துவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 48:17-18 வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றார், பிரயோஜனமானவர்களை போதித்து நடக்க வேண்டிய வழியை நடத்துகிற கர்த்தர் நானே. என்னுடைய கற்பனைகளை கவனித்தியானால் நலமாக, அப்பொழுது சமாதானம் நதியை போல் பொங்கி வரும். அப்ப ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானவைகளை நமக்கு போதித்து நடத்துகிறது. எனவே சங்கீதம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையிலே கண்களை வைப்பேன், உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப தேவன் எங்களுக்கு நல்லதை தான், எங்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை தான் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கும் பொழுது நம்முடைய சமாதானம் நதியை போல் ஓடும். அப்ப வேதம் சொல்றது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே உண்டு. அப்ப வேதத்தை நாங்கள் நேசிப்பது மாத்திரமல்ல,
தேவனுடைய அதாவது அவர்களுக்கு அந்த வேத வசனங்களின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு போதித்து அவர் பிரயோஜனமானவர்களை போதித்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ள காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேற்குறிப்பிட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்த்தோம். என்னென்ன காரியங்களை பார்த்தோம்? தேவ பக்தி உள்ள வாழ்க்கை, அடுத்தது நற்கிரியைகள், மூன்றாவது தேவனுடைய சிகிச்சை, நான்காவது வேத வாக்கியங்கள், ஐந்தாவது ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்துவேன் என்று சொல்கிறார். ஆறாவதாக நாங்கள் என்னதை பார்க்க போகிறோம் என்று சொன்னார், புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்கு ஆவியானவருடைய அனுக்கிரகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் வரங்கள் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-11 வரை. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியின் அனுக்கிரகம், ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டது. இந்த வரங்கள் என்பது பகிர்ந்து ஆவியானவர் நம்முடைய அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று ஆண்டவர் கொடுத்தார். அப்ப நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்த வேண்டும். வரங்களை வைத்துக் கொண்டு ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் ஒன்றுமில்லை. அப்ப நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது அதுக்காகத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த வரங்களை. இப்ப நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டும். ஆவிக்குரிய வரங்களிலே முதலாவது ஆர்வம் செலுத்த வேண்டும். அப்ப ஆர்வம் செலுத்தும் பொழுது ஆவியானவர் ஏதோ ஒரு வரத்தை எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். எனவே அந்த வரத்தை என்னதென்று நாங்கள் கண்டுபிடித்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுது அதுதான் இன்னைக்கு நாங்கள் வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு ஆவியின் அனுக்கிரகம் அவசியமாயிருக்கிறது. இப்ப நாங்கள் அதை வாங்கிக்க வேண்டும். ஆவியானவர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வரங்களை நாங்கள் அபியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்றுதான் ஆவி வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டும். ஒன்றிலுமே நாங்கள் பிரயாசப்படாமல் நாங்கள் பிரயோஜனம் பெறும் என்று சொல்ல முடியாது. நீதிமொழிகளில் வாசித்த வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம், பிரயாசப்பட்டால் தான் பிரயோஜனம் கிடைக்கும். இப்போ நாங்கள் அதே போல என்னென்ன பிலிப்பியர்ல பவுல் எழுதுகிறார், உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. அப்ப நம்முடைய ரட்சிப்பு என்ன? மரணம் முடிவு பரியந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோமானால் நாங்கள் அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு நாங்கள் சில பிரயாசங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே தேவ பக்தி உள்ள வாழ்க்கை, அடுத்ததாக நல்ல கிரியைகள், கடவுள் நமக்கு அளிக்கிற சிகிச்சை அற்பமாய் எண்ணாமல் நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் நாங்கள் சிக்கிறார் என்று நாங்கள் அந்த சிகிச்சையை சகிக்கிறவர்களால் அதனை நாங்கள் திருத்தி எங்களை நடத்துவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வேத வாக்கியங்கள் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் பிரயோஜனமானவர்களை நமக்கு போட்டு நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, ஆவியின் அனுக்கிரகங்களை நமக்கு தந்திருக்கிறார். இவர்களெல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்கு என்று வேதம் சொல்கிறது. இவர்களெல்லாம் இருந்தும் ஒன்று இல்லாவிட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை என்றும் வேதம் சொல்கிறது. அதை நாங்கள் வாசிப்போம். உறுதியாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுது. என்னதான் வரங்கள் இருந்தாலும், என்னதான் பெரிய தேவபக்தி இருந்தாலும், என்னதான் பெரிய பெரிய காரியங்கள் நாங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அதாவது அன்பு எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, எனவே தேவன் நம்முடைய அன்பை நம்முடைய இதயத்திலே ஊற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த அன்பு மனுஷீக அன்பல்ல, மாறாக தெய்வீக அன்பு நாங்கள் காணுகின்றோம். இந்த அன்பு இயேசுக்குள்ளே காணப்பட்டது. எனவே இங்கே பவுல் இயேசுவை மையமாய் வைத்து இந்த காரியங்கள் எல்லாம் இருக்க தகுதியுடையவர் அவர்தான். அவரை நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நாங்கள் எங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட காரியங்கள்.
எனவே அன்பில்லாவிட்டால் ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, எதைத்தான் பெரிய பெரிய காரியங்களை செய்தாலும், எங்களுக்குள்ளே பெரிய பெரிய விசுவாசம் இருந்தாலும், வரங்கள் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறோம். அப்படின்னாலே நாங்கள் அன்பை, ஆண்டவருடைய அன்பை விதத்திலே நாங்கள் ஊற்றப்பட்ட அந்த அன்பை நாங்கள் வெளிப்படுத்துவதாக, ஆவியின் கனியாகி அந்த அன்பை வெளிப்படுத்துவதாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து ஒன்றுமே பயனில்லை. ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, எங்களுடைய குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்வார்கள் தமிழில் உதவாங்கரை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு என்னதுக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக உண்மையாய், அது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் யாருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை தெரிந்து கொண்டு நம்மை, அதாவது கனத்துக்குரிய பாத்திரமாக, குயவன் கையிலே நாங்கள் களிமண் போல் இருக்கிறோம், அவர் பயன்படுத்தும் பாத்திரமாக எங்களை உருவாக்க அவர் வல்லவர். எனவே இன்னும் காலம் தாழ்ந்து போகவில்லை. எனவே அவர் நம்முடைய மறுபடியும் அதை வணங்குகிறவராக இருக்கிறார். எனவே தேவன் நம்மை உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக வணைவதற்கு இன்றைக்கு நாங்கள் அர்ப்பணம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, என்னை உங்களுடைய பாத்திரை அர்ப்பணிக்கிறேன், உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று நாங்கள் காணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களையும் பயன்படுத்துவார். நாங்களும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். நமக்கு பிரயோஜனம் உள்ள அநேக காரியங்கள் ஆவிக்குரியதிலே வேதம் சொல்லி இருக்கிறபடினால் அவைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு போதுமென்ற மனதோடு தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழுவோம். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு முடிவு வருகிறது என்று அநேக நாட்களால் சொல்லப்பட்டு வருகிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வாழ்கிற நேரம் இனி காலம் செல்லாத வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தருடைய வருகை செய்வாய் இருக்குது. எதுவும் செய்து நாங்கள் ஒன்றையும் எல்லாத்தையும் இந்த பூமியில் தான் விட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் எது செய்தோமோ அதுதான் நிலைத்திருக்க போகிறது. தேவ சித்தம் செய்தால் மாத்திரமே, அதாவது உலகமும் உலகத்தின் நிச்சயம் ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. எனவே உலகத்தோடு ஒத்தி வாழ்ந்த காலம் போதும். எனவே நாங்கள் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ, அதாவது நாங்கள் வாசித்த, அதாவது வசனங்களின்படி வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி தொடர்ந்துமாய் ஆராதனை பாடல்களை பாடி தெரிவிப்பார்கள். அதெல்லாம் ஜெபம் பண்ணி முடிக்கிற எல்லோரும் தேவனை நோக்கி பார்த்து உலர்ந்து நம்மிடத்திலிருந்து தேவ சமூகத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாங்கள் இதை செய்ய போகிறோம். அதாவது வேதம் சொல்றது நாட்கள் பொல்லாதா இருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே ஒரு காலத்திலே நாங்கள் யாருக்குமே இதற்குமே பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அநேகருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவனங்களை உருவாக்கியிருக்கான் என்பதை மறந்து போகாமல் நாங்கள் ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். நாங்கள் வாழ்ந்தால் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்ப நாங்கள் ஆண்டவர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அப்ப அந்த நோக்கத்தை நிறைவேற்ற எங்களுக்குள்ளே ஆண்டவர் கிரியை செய்யும்படியான நாட்களிலே நாங்கள் வாங்கிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாயை மாயைதான், எல்லாம் மாயைதான், மாயலோகமாம் இவ்வுலகில் நேற்று வாழ்ந்தவர்கள் இன்று இல்லை, நாளை நடப்பதை நாம் அறியோம். நாளை என்பது நமது அல்ல, நமது ஜீவன் நம் கையில் அல்ல. நாளை என்பது நமது அல்ல, நமது ஜீவன் நம் கையில் அல்ல. நல்லவராம் நம் இயேசுவிடம் நமது வாழ்வில் கொடுத்திடுவோ, உள்ளை போல் உலர்ந்திடும் வாழ்க்கை, போல் மறைந்திடும் வாழ்க்கை. புவி வாழ்வின் மேன்மைகள் ஒன்றும் இல்லை, நிலையான வாழ்வு இங்கே இல்லை. புவி வாழ்வின் மேன்மைகள் ஒன்றும் இல்லை, நிலையான வாழ்வு இங்கே இல்லை.
பிறக்கும் போதும் இறக்கும் போதும் மனிதன் கரங்களில் ஒன்றும் இல்லை. கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை, கண்கள் காண்பதன்றி பலனில்லை. போதும் என்கிற மனதுடனே தேவ பக்தியாய் வாழ்ந்திடுவோம். போதும் என்கிற மனதுடனே தேவ பக்தியாய் வாழ்ந்திடுவோம். நித்திய வாழ்வினை நோக்கிடுவோம். இயேசுவை அனுதினம் தேடிடுவோம். நித்திய வாழ்வினை நோக்கிடுவோம். இயேசுவை அனுதினம் தேடிடுவோம். பிள்ளை போல் உயர்ந்திடும் வாழ்க்கை, பூவை போல் மறைந்திடும் வாழ்க்கை. உலகம் அனைத்தையும் சொந்தமாக்கியும் நமது ஜீவனை நாம் இழந்தால் லாபம் ஏதுமில்லை, மேன்மை ஒன்றுமில்லை, வாழ்ந்த வாழ்க்கையால் பயனில்லை. அகிலம் அனைத்திற்கும் ஆண்டவராய் நம் இயேசு ஒருவரே இரட்சகராய். அகிலம் அனைத்திற்கும் ஆண்டவராய் நம் இயேசு ஒருவரே இரட்சகராய். வழியாய் ஒளியாய் வந்தவரை உள்ளத்தில் ஏற்றிட உறுதி கொள்வோம். வழியாய் ஒளியாய் வந்தவரை உள்ளத்தில் ஏற்றிட உறுதி கொள்வோம். பிள்ளை போல் உயர்ந்திடும் வாழ்க்கை, பூவை போல் மறைந்திடும் வாழ்க்கை. புவி வாழ்வின் மேன்மை ஒன்றும் இல்லை, நிலையான வாழ்வு இங்கே இல்லை. புவி வாழ்வின் மேன்மை ஒன்றும் இல்லை, நிலையான வாழ்வு இங்கே இல்லை. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலரும் பூ உதிரும், கர்த்தருடைய வசனமே என்று நிலைக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தை ஒரு நாளும் மாறாது சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் போதுமென்ற மனதோடு தேவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழும்பொழுது இதுதான் நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறபடினால் பக்தியுள்ள வாழ்க்கை வாழர்களுக்கு புதுக்கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, வேத வசனங்களை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இது மிகவும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அதை கருத்தாய் வாசிக்கவும் அதன்படி நடக்கவும் அப்பா அதை நாங்கள் போதிக்கவும் ஆண்டவரே அப்பா நீதியை படிப்பித்து கொடுக்கவும் ஆண்டவரே சுவாமி அவைகள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் என்றபடினால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வேத வசனங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே எங்களுடைய பிரயோஜனத்துக்கு நீர் கொடுத்த ஆவியின் கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவைகள் மூலமாண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஊழியம் செய்ய எங்களுக்கு உடைய அனுக்கிரகம் தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறபடினால் உடைய அன்பினாளங்களை நிரப்பும், உம்மை போல் சிந்திக்க, உம்மை போல் நேசிக்க, உம்மை போல் அன்பு காட்டிட, உம்மை போல் சேவை செய்ய எங்களை உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர்தாமே எங்கள் மூலமாய் அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவனை இறுதியாக துதித்து நாங்கள் ஆசீர்வாத ஜெபத்தை கூற போகிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா, பிரயோஜனமான வார்த்தையை கேட்டோம். பிரயோஜனம் தேவனுக்காக நாங்கள் பிரயோஜனப்படுவோம் சொல்லி ஒப்பு கொடுத்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நெருக்கத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட என்று வழிநடத்துகிற தேவன், அவரையே நாங்கள் ஆராதிக்க வேண்டும், அவரையே நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு விலக்கு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நெருக்கத்தின் எல்லை குறித்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தில் எல்லை குறித்தவரே,
பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவர், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. அவல வந்தாலும் நாம் கண்ணிவிட தேவையில்லை, அவல வந்தாலும் நாம் கண்ணிவிட தேவையில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. வியாதியே வந்தாலும் நாம் வியாகுலம் அடைவதில்லை, வியாதியே வந்தாலும் நாம் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில, ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. அல்லேலூயா. வியாதியே வந்தாலும் நாம் வியாகுலம் அடைவதில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், தேவன் நம்மை சுமக்கிறவர், நம்மை காப்பார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பிரயோஜனமாக இருப்போம். அல்லேலூயா. உண்மையுள்ள ஊழியக்காரன் சந்தோஷத்துக்கு பிரவேசி என்று சொல்லியிருக்கிறதா தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி செலுத்துவதியா ஜெபம் பண்ண போகிறோம். நன்றி என்று சொல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்துல நான் கூடி வர கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டவர். இந்த வார்த்தைகள் அப்படியே விட்டுவிடாதபடி இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா விதைக்கப்படத்தக்கதாக வளரத்தக்கதாக கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடமை கூட என்று வழிநடத்தட்டும். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவான நன்மையான ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்ததாமே கூட என்று வழிநடத்தும் பாதைகளை செலவுபடுத்தி கொடும். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என்னுடைய ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவசிய சகல உபகாரங்களை பரவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.